வணக்கம். தலைவிதியே மாற்றும் கோலியனூர் ஆதிவாலீஸ்வரர் பற்றிய வரலாறு. இத்திருத்தலம் விழுப்புரம் மாவட்டம் கோலியனூரில் அமைந்துள்ளது. கோலியனூர் கூட்ரோடிலிருந்து 500 மீட்டர் தொலைவில் தேரிடி வீதியில் இத்திருத்தலம் அமைந்துள்ளது. திருத்தலம் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டதாகும். இவ்வாலயம் இராமாயண கதாபாத்திரம் வாலி வழிபட்ட தலம் என்பதால் பிரகன்நாயகி அம்பிகா சமேத ஆதிவாலீஸ்வரர் ஆலயம் என அழைக்கப்படுகிறது. இவ்வாலயத்தின் கருவறை தெய்வம் ஆதிவாலீஸ்வரர் சுயம்பு லிங்கமாக காட்சி தருகிறார். இவ்வாலயத்தின் சிறப்பு, அனைத்து ஆலயங்களும் கிழக்கு நோக்கி காணப்படும். இவ்வாலயம் மட்டும் மேற்கு திசை நோக்கி காணப்படுகிறது. இவ்வாலயத்தில் வெளி பிரகாரத்தில் நடராஜருக்கு தனி சன்னதியும், சுப்பிரமணிய சுவாமிக்கு தனி சன்னதியும், தல விருட்சமும் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தின் தனி சிறப்பு, சனீஸ்வர பகவான் தனி சன்னதியில் வீற்றிருக்கிறார். ஸ்ரீ கூர்மாங்க சனீஸ்வரர் என்ற திருப்பெயரில் பரிகார ஸ்தலமும் இங்கு உள்ளது. இந்த சனீஸ்வரன் ஆலயம் யம பயம் போக்கும் ஆலயமாக உள்ளது. சனீஸ்வரன் தெற்கு நோக்கி அமைந்ததற்கான காரணம், யமனுக்கு உரிய திசை தெற்கு திசையாகும். தெற்கு நோக்கி அமைந்துள்ளதால் யம பயம் போக்கி நீண்ட ஆயுள் தருவது இவருடைய வேலை. இந்த சனீஸ்வரனுக்கு 9 வாரங்கள் நல்லெண்ணெயில் எள் தீபம் ஏற்றி வணங்க வேண்டும். இவ்வாலயத்தில் தட்சிணாமூர்த்தி 7 கன்னியர்களுடன் காட்சி தருகிறார். அனைத்து ஆலயங்களிலும் தட்சிணாமூர்த்தி சனகுமாரர்களுடன் காட்சி தருவார். ஆனால் இவ்வாலயத்தில் மட்டும் 7 கன்னியர்கள் வீரபத்ரனுடன் காட்சி தருகிறார். பிரகமி, உமா மகேஸ்வரி, வைஷ்ணவி, கௌமாரி, இந்திராணி, சாமுண்டி, வராகி ஆகிய 7 கன்னியர்களுடன் தட்சிணாமூர்த்தி காட்சி தருகிறார். வாலி வழிபட்ட தலமான இச்சிறப்புமிக்க திருத்தலத்தை நாமும் வழிபடுவோம். இத்திருத்தலத்தை வழிபட்டு நாமும் இறைவனருள் பெறுவோம். நன்றி, வணக்கம்.